இடியுடைய ரெகுலர் அப்டேட்ஸை செக் பண்றப்ப மே 26 ஒரு அப்டேட். அது உங்களுக்கு இது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் ஒரு படகில் உங்களுக்கு மன்னார் வளைகுடா பக்கத்தில் 90 கிலோ ஹஷீஷ் பிடிக்கப்பட்டது மார்ச் 7 2024. அதனிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக 2024 மார்ச்லேயே சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற ஒரு ரயிலில் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமைன் பிடிக்கப்பட்டது. இதில் பிடிபட்ட பிலமோன் என்பவர் இதனுடைய கிங்பினாக ஜான் பிரிட்டோ என்று பெயர் கூறினார். அவர் தொடர்புள்ள இடங்களாக மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் 5 இடங்களில் சோதனை நடந்தது. இவ்வளவுதான் தகவல். அதுல அந்த ஜான் பிரிட்டோக்கு இன்ஷியலோ பெயரோ எதுவும் அங்க தரப்படல. கோட்டை வட்டாரத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு பல சோர்சஸ் கிடைக்கும். இப்ப உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்கமிங் கால் வந்துச்சுன்னு முதல்ல ஒண்ணு பரவச்சு அன்றைய கமிஷனர் இல்லைன்னு மறுப்பு கொடுத்தார். அதன் பிறகு வழக்கு முடிந்த பிறகு அந்த பெண்ணின் வழக்கறிஞர் இன்கமிங் கால் வந்தது என்று பேட்டியில் பல சேனல்ல கொடுத்திருக்காரு. அதே போல அந்த மாணவிக்கு பாலியல் வரைக்கும் போனது. அதற்கு முந்தைய நாள் இன்னொரு மாணவிக்கு அதே மாதிரி முயற்சி ஆரம்பித்த நிலையில் யாரோ வருகின்ற சத்தம் கேட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுவும் செய்தியாக வந்தது, நானுமே பேசினேன். இதுவும் அந்த வழக்கறிஞர் உறுதி செய்ய. ஸோ எனக்கு அந்த சோர்ஸ்கள் சில மூத்த பத்திரிகையாளர்களிடமிருந்து தகவல்கள் வந்தால் ஏற்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதோடு 2024 வருடம் உங்களுக்கு கேரளா கொச்சி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 4 பேர்கள் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்துள்ள ஜாமீனில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் ஈடி கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இருக்கு. மொத்தம் 5 பேருக்கு இருந்ததுல ஒருத்தருக்கு விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மீத 4 பேர் எங்களுக்கும் வேணும்னு கேட்டாங்க. அதில் நம்பர் 1 திரு ஜான் பிரிட்டோ, லிமாரோஸ் உடைய அண்ணன், இன்னொருவர் 3வது லிமாரோஸ், 4வது டெய்சி அதவர்ஜுனா.